எப்படி இருக்கு? தினமும் இப்படி போடணுமா? உனக்கு போட்டிருக்க ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா காலேஜ் போகும்போது கழட்டி போயிரு. வீட்டுக்கு வந்ததும் எடுத்து மாட்டிக்கோ, சரியா? சரிங்க. இந்த சத்தம் ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல? ஆமா பின்ன. தமிழ், நெசமாவே என் மேல இருக்க பாசத்தோட தான் என்ன தேய்ச்சுக்கிட்டியா? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளு. உங்க மேல நான் சாஞ்சுக்கிட்டுமா? கேக்கல. உங்க நெஞ்சில நான் சாஞ்சுக்கிட்டுமான்னு கேட்டேன். என்ன தமிழ் இப்படி கேட்டுக்கிட்ட? சாஞ்சிக்கோ. இவ்வளவு நாள் ஆச்சுல நீ என் நெஞ்சில சாஞ்சி. வா. இந்த நிமிஷம் நான் உசுரோட இருக்கேனா அதுக்கு காரணம் நீங்க தான். ஏய், என் பொண்டாட்டிக்கு ஒரு ஆபத்துனா காப்பாத்த வேண்டியது என் கடமை. இந்த அன்பு எனக்குமே இருக்குமா? சத்தியம் சத்தியம் சத்தியம். எப்பவும் இந்த அன்பு இருக்கும், எந்த மாற்றமும் கிடையாது. எனக்கும் இது போதும். இப்ப சொல்றேன்ப்பா, எனக்கு வேண்டாப்பா. இந்த தமிழ்ச்செல்வி என் வாழ்க்கைக்கே வேண்டாப்பா. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இவள இதோட தலைமுடிக்கிறேன். நீ என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். சேரு, நான் வாழ்க்கையில பண்ண ஒரே தப்பு இவள உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் சம்மதிச்சதுதான். ரொம்ப வருத்தப்படுறேன். சேது, அவளை வீட்டு விட்டு அனுப்பு சேது. என்னடி இன்னும் நிக்கிற? போடி. நீங்க பாருங்க, நீங்க எல்லாருமே ரொம்ப அவசரப்படுறீங்க. நான் அவ்வளவுதான் சொல்றேன். இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லடி. போடி. மாப்ள என்னங்க என்னாச்சுங்க? ஒண்ணு இல்ல மோகனா, குடிக்க தண்ணி மட்டும் கொடு. இந்தாங்க. என்னங்க என்னாச்சுங்க? ஒண்ணு இல்ல மோகனா. என்னங்க மூச்சு விட எதுவும் கஷ்டமா இருக்கா? நெஞ்சு வலிக்குதாங்க? நம்ம ஆஸ்பத்திரிக்கு போலாமா? மோகனா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மோகனா, நீ எல்லாம் பயப்படாத. என்னங்க முகமெல்லாம் வேர்த்து இருக்கு, ஏசி ஓடிட்டு இருக்கு, உங்களுக்கு இப்படி வேர்க்குதே? வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஒண்ணு இல்ல மோகனா, நீ பதட்டப்படாத. அப்புறம் எங்க? எனக்கு உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்ல. அது ஒண்ணும் இல்ல, நான் ஒரு கெட்ட கனவு கண்ட மோகனா, அதான் டக்குன்னு எழுந்திருச்சிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல மோகனா. ஏங்க உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு எதுவும் இல்ல? ஐயோ, எனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கேன். நீ பதட்டப்படாத, நான் தான் சொல்றேன்ல. நீ படத்தோங்க. தமிழ்ச்செல்வி மேல கோபமா இருக்கிற மாதிரி ஏன் இப்படி ஒரு கனவு வந்திருக்கு? தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு அவ அப்படி என்ன தப்பு பண்ணிருப்பா? ஏன் இப்படி ஒரு கனவு வரணும்? மாமா உட்காருமா, உட்காருமா, உட்காருன்னு சொல்றேன்ல. நீ முதல்ல நல்லா சாப்பிடு. நீங்க சாப்பிடலையா மாமா? நீ சாப்பிடுமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். மோனா, நான் அப்புறம் சாப்பிடுறேன். சரிங்க, நீ சாப்பிடு. சட்னி வைக்கவா? நமக்கு வந்து கனவு பத்தி ஆத்தா கிட்ட சொல்லுவோமா இல்ல வேண்டாமா? இல்ல வேண்டாம். ஏதோ யோசனையில இருக்கிறப்ப இந்த கனவு வந்துச்சு. இதை வேற ஆத்தா கிட்ட சொல்லி ஆத்தாவை எதுக்கு பயமுறுத்தணும்? ராசாங்கா, ஆத்தா என்னய்யா ஏதோ ஒரு மாதிரி கலக்கமா இருக்க போல. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஆத்தா, நான் நல்லாதான் இருக்கேன். நீ சாப்பிட்டியா ஆத்தா? இல்ல, இனிமேதான். சரி, சாப்பிடுங்க. சரி, நீ சாப்பிட்டியா? நான் வரேன், நீ போ ஆத்தா. சரி. என்னடி சாப்பிட்டுட்டு இருக்கியா? இருங்க. என்னடி மலரு, உன் படிப்பெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நானும் நல்லா படிச்சிட்டு இருக்கேன் அம்மாச்சி, நல்லா போயிட்டு இருக்கு. சரி. தமிழே, 7 மாசம் ஆச்சு, இன்னுமா நீ காலேஜுக்கு போய்கிட்டு இருக்க? எப்பத்துல இருந்து லீவ் எடுக்கலாம்னு இருக்க? இன்னும் ஒரு மாசத்துல பரீட்சை வருதுல அம்மாச்சி, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா லீவ் வரும். ஓ, அப்பல இருந்தே காலேஜுக்கு லீவ் எடுத்துலான்னு இருக்க அம்மாச்சி. ஏண்டி 9 மாசம் வரைக்கும் மாடி நீ இங்க இருந்து தேனி வரைக்கும் காலேஜுக்கு போயிட்டு வருவ? பரவாயில்ல அம்மாச்சி, அதெல்லாம் போய்க்கலாம். அந்த காலத்துல எல்லாம் 7 மாசம் ஆயிட்டாலே எங்களை எல்லாம் எந்திரிக்க விட மாட்டாங்க, உட்கார விட மாட்டாங்க. இந்த காலத்து பிள்ளைகளுக்கெல்லாம் மனதிடமும் தைரியமும் ரொம்ப அதிகம் தாண்டி. வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு 9 மாசம் வரைக்கும் காலேஜுக்கு படிக்க போறேங்கிற? வேற வழி இல்லையா அம்மாச்சி, படிச்சுதானே ஆகணும். மத்த படிப்பு மாதிரி இல்லாமாச்சி, இது டாக்டர் படிப்பு, நிறைய செய்முறை விளக்கம் இருக்கும். அதனால அங்க இருந்து படிக்கிறதுதான் சரியா வருமே. ஏன் தமிழ், திடீர்னு உடம்புக்கு ஏதாவது முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? எங்க ப்ரொஃபசர் கிட்ட பேசிருக்கேன். எனக்காச்சும் உடம்புக்கு முடியாம போனா அன்னைக்கு மட்டும் வீடியோ கான்பரன்ஸ்ல படிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் அதுக்கு எந்த தேவையும் வரல அத்த. சரி தமிழ், நீ சாப்பிடு. ஆமா, சேதி எங்கடி? என்ன தமிழ், சாப்பிட்டு முடிச்சியா? ஏண்டா, உன் பொண்டாட்டி 9 மாசம் வரைக்கும் காலேஜுக்கு போறேங்கிறா, அது உனக்கு பரவாயில்லையா? தமிழுக்கு என்ன தோணுதோ அது எனக்கு ஓகே தான் பார்த்தா. தமிழ் ரொம்ப தைரியமான புள்ள, அது எல்லாத்தையும் சமாளிச்சிரும். அது சரி, பொண்டாட்டியும் புருஷனும் பேசி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செய்யல. இதுலயே கை கழுவு. எந்திரிக்கா. அக்கா, மதியானத்துக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். வாமிட் வருது அது இதுன்னு சொல்லி சாப்பிடாமலாம் இருக்க கூடாது சொல்லிட்டேன். ஆமா தமிழ், பசியோட இருக்க கூடாது, சரியா? சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். சரி, போய் ரெடி ஆயிட்டு வா. டிஃபன் எடுத்து வைக்கிட்டோமா? சரி, வை. இந்த ஜென்மத்துல தமிழ்ச்செல்விதான் இந்த வீட்டு மருமகங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு எந்த பாதகமும் வந்துடக்கூடாது. அதுக்கு நீதான் துணையா நிக்கும். நான் கனவுல கண்ட காட்சி இன்னொரு முறை இந்த வீட்டுல நடந்துடவே கூடாது. என்னடி, இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, ஆளையே காணோம். அதாம எனக்கும் தெரியல. இறைவா, ஐயோ, என்னடா இவங்க 2 பேர் இங்க வந்திருக்காங்க? இந்த காட்சி நம்மள பார்த்தா தேவலாம் பிரச்சனை ஆயிடுமே. ஆகா, காட்சி செக் பண்றோம். இப்ப எங்கடி போய் தேடுறது? மாமா, அங்க பாரு, அது வராரு. பாடி போய் பேசலாம். தம்பி, நீங்க கோவமா இருக்கீங்கன்னு தெரியும். அதனாலதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்திட்டு போலான்னு வந்தோம் தம்பி. ஆமா தம்பி, வழக்கமா நீங்க இருக்கிற இடத்துல துப்பாக்கி வச்சிருக்கவங்க, பாடி கார்ட்ஸ், கார் டிரைவர்னு
ஏகப்பட்ட பேர் இருப்பாங்களே, இன்னைக்கு யாருமே இல்லையே, என்னாச்சு தம்பி? ஐயோ பிச்சை சமாளிப்போம். மனசு நிம்மதியா இருக்கணுன்றதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அதனாலதான் யாரும் என் கூட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். என்னாச்சு தம்பி உங்களுக்கு? எனக்கு பிடிச்ச பொண்ணோட நான் சண்டை போட்டுட்டேன். அவளும் நானும் இப்போ சின்ன மனசாபத்துல இருக்கோம். அந்த சோகத்துல இருந்து என்னால வெளியே வர முடியல. தம்பி, உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுன்னு நீங்க சொல்றது, தாமரையத்தான் நான் சொல்றேன். ஒருத்தர் மேல ஒருத்தர் இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காம எப்பவும் இணை பிரியாத ஜோடியா இருக்கணுங்கிறதுதான் என் ஆசை தம்பி. இவ ஏதோ சின்ன பொண்ணு, உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரியாம பேசிட்டா. தயவு செஞ்சு நீங்க கோச்சுக்காதீங்க தம்பி. இங்க பாருங்க சிஸ்டர், தம்பி, தாமரை எனக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க எனக்கு சிஸ்டர் தானே வேணும்? ஆமா, சிஸ்டர் தான் தம்பி. எனக்கு சின்ன வயசுல இருந்து யார்கிட்டயும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோ இல்ல கை கட்டி நின்னு கெஞ்சி கேட்டோ எனக்கு சுத்தமா பழக்கம் இல்ல. தாமரைக்கு அவங்க மாமா ஏதோ மாப்பிள்ள பிக்ஸ் பண்ணிட்டாரு, நீங்க வந்து அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேளுங்கன்னு இவ சொன்னா. அது எனக்கு சுத்தமா உடன்பாடு கிடையாது. என்னோட ஸ்டைல்ன்றது எனக்கு பிடிச்சதுன்னு ஒண்ணு இருந்தா அது எனக்கு வேணும், அவ்வளவுதான். இந்த உலகத்துல அது எங்க இருந்தாலும் சரி, அதை நான் எனக்கு சொந்தமாக்கிடுவேன். அது மாதிரி தான் தாமரையும். என்னால உங்க வீட்டுக்கெல்லாம் வந்து யார்கிட்டயும் கை கட்டி நின்னு பொண்ணு கேட்க முடியாது. ஐயோ தம்பி, நீங்க கேட்கவே வேண்டாம் தம்பி. நீங்க ஏன் கண்டவங்க முன்னாடி எல்லாம் கை கட்டி நின்னு உங்க மரியாதையை கெடுத்துக்கிறீங்க? உங்களுக்கு தாமரைய பிடிச்சிருக்குல்ல, எனக்கு அது போதும் தம்பி. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க, ஏதாவது ஒரு கோயில வச்சு நான் தாமரை கழுத்துல தாலி கட்டுறேன். அதுக்கு நான் தயாரா இருக்கேன். இது போதும் தம்பி, இது போதும். இந்த ஒத்த வார்த்தை இது போதும். நீங்க கோவமா இருக்கீங்க, போன் எடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டா தம்பி. அதான் தம்பி கிட்ட நான் பேசுறேன்னு சொல்லி இவளை கூட்டிட்டு வந்தேன். எப்ப நான் தாமரை முகத்தை பார்த்தனோ அப்பவே தாமரை இலை தண்ணி மாதிரி அவன் மேல இந்த கோவம் எனக்கு மறந்து போச்சு. என்னையே எனக்கு மறந்து போச்சு. தாமரை தாமரை லோட்டஸ் பிச்சை சார், தாமரை டிஸ்டர்பன்ஸ். நல்ல காதல் மூட கேட்டு ஏன் போன் தான். மன்னிச்சிருங்க. யாருமா? வேற யாரு? அந்த ஈஸ்வரி தான் மூக்குல வேர்த்த மாதிரி அடிக்கிறா. சொல்லுங்க மதனி. அத்தாச்சி, வீட்ல ஆள காணோம், வெளிய எங்கயும் போயிருக்கீங்களா? ஒரு முக்கியமான வேலையா வந்தோம். என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன வேலையா வெளிய போயிருக்கீங்க? மதனி, எங்களுக்கு 1000 வேலை இருக்கும். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் சொல்லுங்க. ஐயோ ஒண்ணும் இல்ல அத்தாச்சி, மாமா உடனே உங்களையும் தாமரை வீட்டுக்கு வர சொன்னாரு. என்ன விஷயம்? அதெல்லாம் தெரியல அத்தாச்சி, உடனே வர சொல்லுங்க உத்தரவு. சரி வரோம். என்னமா? எங்க அண்ணன் நம்ம 2 பேரையும் உடனே வர சொல்றாராம். வா போலாம். லோட்டஸ் இப்பவே போனோமா? சம்பந்தம் பேச வந்திருக்காங்க, இவளுக்கு எங்க ஈஸ்வரி, போனாங்கன்னே தெரியும். என்ன ஆச்சு? அவங்க எப்ப வரேன்னு சொன்னா? அப்பவே புறப்பட்டாங்க மாமா, 2 பேரும் இப்ப வந்துருவாங்க. சரி மன்னிக்கணும், வெளியில போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாவே வரட்டும். வா தாமரை, வா. அம்மா, யாருமா இவங்களாம்? அன்னைக்கு இந்த மாப்பிள்ளை போட்டோ தானடி உனக்கு காமிச்சாங்க, இவன் தான் அது. அவங்க எதுக்குமா இங்க வந்திருக்காங்க? தெரியலையேடி. எங்கடி போனீங்க 2 பேரும்? பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தோமா. கோயிலுக்கு போயிட்டு வர எம்பிட்டு நேரம் ஆகுதா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து எம்பிட்டு நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அடே சாவித்திரி, சம்பந்த வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? வணக்கம். வணக்கம். அண்ணே, என்ன விஷயமான எங்களை உடனே வர சொன்னீங்க? எல்லாம் நல்ல விஷயம் தாமா. தாமரைக்கு கல்யாணத்தையும் நிச்சயத்தையும் ஒரே நாள்ல வச்சுக்கலாம்னு நினைச்சிருந்தோம்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னைக்கு யதார்த்தமா ஜோசியரை போய் பாத்திருக்காங்க. கல்யாணத்தையும் நிச்சயதார்த்தத்தையும் ஒரே நாள்ல வச்சுக்க கூடாது, முடிஞ்சா 2 நாளைக்கு முன்னாடியே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடுங்க, கல்யாணத்தை அப்புறமா வச்சுக்கிடுங்கன்னு சொன்னாராம். எனக்கு போன்ல அந்த விஷயத்த சொல்லி என்ன பண்ணலாம்னு கேட்டாங்க. நானும் நம்ம குடும்ப ஜோசியர்கிட்ட விசாரிச்சப்ப இன்னைக்கு கூட மத்தியானம் 3 to 4 நல்ல நேரம் இருக்கு, அந்த நேரத்திலேயே நிச்சயத்தை பண்ணி முடிச்சிருங்கன்னு சொன்னாரு. அதான் நீயும் தாமரையும் வந்த உடனே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம்னு சொல்லி முடிவெடுத்திருக்கோம். அதனாலதான் உங்களை வர சொன்னோம். நீயும் தாமரையும் வந்த உடனே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம்னு சொல்லி முடிவெடுத்திருக்கோம். அதனாலதான் உங்களை வர சொன்னோம். அங்க பாருங்களேன், திடீர்னு நிச்சயம்னு சொன்ன உடனே தாமரைக்கு இன்ப அதிர்ச்சி தாங்க முடியல. தாமரை, என்னடா நிச்சயதார்த்தத்தை சாதாரணமா வைக்கிறாங்களேன்னு யோசிக்காத. சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்கு தட்டை மாத்திக்க போறோம், அப்படிதான். ஆமா. அண்ணே, எந்த ஏற்பாடும் பண்ணாம இப்படி திடுதிப்புன்னு தட்டை மாத்தணும்னு சொல்றீங்க? இல்ல, ஏற்பாடு பண்றதுக்கு என்னமா இருக்கு? பொண்ணு இருக்கா, பொண்ணுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் இங்க இருக்கோம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இங்க இருக்காங்க, அப்படியே நிச்சயத்தை பண்ணிட வேண்டியதுதானே? இல்லண்ணே, அது வந்து அடியே ஜோசியரை இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ண நல்லதுன்னு சொல்லிட்டாரு, அதான் நிச்சயதார்த்தம் பண்றதா முடிவு பண்ணிட்டோம், அதுல எந்த மாத்தமும் இல்ல.